Hi friends, welcome to my channel Yummy Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான எமி ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். பிரான் தொக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஒரு 1/2 kg பிரான் எடுத்துர்க்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு கடாயில 3 tablespoon of oil, கடுகு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 green chili ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 2 தக்காளி அடித்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 tablespoon மஞ்சள் தூள், 1/2 tablespoon சில்லி பவுடர், 1/2 tablespoon மல்லி தூள், 1/4 tablespoon கரம் மசாலா. இதெல்லாம் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மசாலா வைக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 glass அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா மசாலா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் ப்ரான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் சால்ட் 1 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரானை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 to 15 minutes ப்ரான் குக் ஆனாவே நல்லா வெந்துடும். பாருங்கள், இதில் நான் தண்ணியே விடல, ப்ரான்லேருந்தே தண்ணி விட்டுருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் சால்ட் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்களும் சால்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு 1/2 tablespoon சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காக வர வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. ப்ரானும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நான் 1/2 tablespoon பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி ரைஸ்க்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.